வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல எங்க அவருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. அதான் சொல்றேன், பீடங்கள் எண்ணெயில் அடைக்கலம் குருவிக்கு வீடும். அல்லேலூயா. எங்க ஒரு வீடு இருக்கு, நம்ம வாடகை வீட்டுல இருந்து வீட்டுக்காரர் காலி பண்ண சொன்னா நம்ம காலி பண்ணிட்டு வந்துட்டோம். சொந்த வீடு கொஞ்சம் விரிசல் விட்டுச்சுன்னா தட்டான அப்படி சரிஞ்சிருது. அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல என்ன செய்யுது, ஒரு சின்ன நிலத்துக்கு வந்து சரிஞ்சிருது. ஆனா சரியான ஒரு வீட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்னன்னா அவருடைய ஆலயம். இங்க வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை எடுத்து நீங்க போடி முடிச்சீங்க, உங்களை ஏவனாலும் தொடவே முடியாதுங்கிற கத்தை, ஏவனாலும் அசைக்கவே முடியாதுங்கிற கத்தை. அல்லேலூயா. ஆமே. அதான் சொல்றாரு. ஆமே. அடைக்கலம் குருவிக்கு வீடு. அப்ப நம்ம என்னன்னா அடைக்கலம் குருவி, அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள வந்தோம், ராஜாவுடைய வீட்டுக்குள்ள தான். ஆமே. ஒரு பெரிய ஆர்மிக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அனுப்புவார். நீங்க போகும்போது பாருங்க, ஒரு புதிய பலனை பெற்று கர்த்தர் உங்களை அனுப்ப போறார். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை, இந்த வார்த்தை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய பிரசன்னை இறங்கி, ஆவியானவர் இறங்கி உங்களை நிரப்பி ஆமே பலசாலியா அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய ஆலயத்தில் உள்ள மகிமை. இது வேற எங்க போயிட்டு தேடினாலும் கிடைக்காது, நம்ம வீட்டுக்குள்ளே போனாலும் கிடைக்காது. அவருடைய பிரசன்னை ஜெபத்துல உட்கார்ந்தா அந்த பிரசன்னை இறங்கும். ஆனா எப்பொழுதுமே ஒரு நன்மையை பார்க்கணும்னா அவருடைய ஆலயத்தில். ஆமே. அவர் தங்கி இருக்கிற இந்த வீட்டுல, இந்த வீடு தான் உங்களுக்கு வீடா. அல்லேலூயா. நம்ம சொந்த வீடுலாம் காலி பண்ணிடுவோம். ஆமே. ஆனா இந்த ஆலயம் தான் உங்க வீடுங்க. அடைக்கலம் குருவி. நம்ம எல்லாம் ஒரு சின்ன குருவி மாதிரி என்ன செஞ்சிருக்கிறோம், அடைக்கலம் தேடி வந்து உதவி கேட்டு வந்திருக்கிறோம். நீங்க வர்றவங்க என்ன செய்றீங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்துங்க, அந்த பிரச்சனையை மாத்துங்க, இதை மாத்துங்க, அதை மாத்துங்க. ஆமே. அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம்ல, கடன் பிரச்சனையை மாத்துங்க. ஆமே. மன வேதனையை வழியை மாத்துங்க. ஆமே. டிப்ரெஷனை மாத்துங்கன்னு வந்திருக்கீங்கல்ல. அல்லேலூயா. அடைக்கலம், அடைக்கலம். இங்க போனா எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு ஆமே ஒரு அடைக்கலம் குருவி போல வந்திருக்கு. அதான் சொல்ற தாவீது சொல்ற பாருங்க. ஆமே. உங்களோட குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பாதுகாப்பா ஆமே வச்சுக்கிறதுக்கு ஆமே ஒரு வீட்டை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கலாம். அதுதான் அவருடைய ஆலயம். ஆமே. அதனாலதான் உங்க பிள்ளைகளை ரட்சித்தாங்க ஜெபம் பண்ணி உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்க உங்க பிள்ளைங்களுக்காக. ஆமே. அல்லேலூயா. ஆமே. தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும். இதுதான் கூடாது. உன் பிள்ளைகளுக்கு கூடு இதுதான். அல்லேலூயா. உலகத்துல ஓடுனா அது வேற. ஆனா இந்த கூட்டுல வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். உங்களை எப்படி இந்த வரைக்கும் பாதுகாத்துட்டு வந்துக்கிறாரோ அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை எப்படிதான் ஜெகஜோதியா இருக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறது. ஆமே. அந்த இடத்துல உங்களுக்கு மரணம் இருக்காது. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆமே உங்க பிள்ளைகளை சுற்றி ஆண்டவருடைய பிரசன்னம் மூடிக்கொண்டே இருக்கு. தேவனுடைய தேவ தூதனுடைய பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அது எங்க இருக்குன்னா இந்த ஆலயத்தில் தான் இருக்கு. அதனால உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமே. நல்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைய ஆமே உங்க கூட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்தீங்க, உங்க கூட்டுக்குள்ள என் பிள்ளைகளை கொண்டு வாங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. கூடும் கிடைத்தது. உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய வீட்டுல அவருடைய ஆலயத்துக்கு வர்றவங்களாம் பாக்கியவான்கள், கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமே. உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய வீட்டுல அவருடைய ஆலயத்துக்கு வர்ற நீங்க எல்லாம் ஆமே நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. வாசமாய் இருக்கிறவர்கள், வாசமாய் இருக்கிறவங்க அப்படி தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. துதிசத்தா இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து தங்கிட்டீங்கன்னா இந்த வீட்டை எவன்கிட்ட போனாலும் காலி பண்ண முடியும். வார வாரம் நீங்க தங்கிட்டு போறீங்க.
அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள வந்து போறீங்க, அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்க எடுத்துட்டு போறீங்க. நீங்க தான் பாக்கியவான்கள் அப்படிங்கிற கருத்தை. ஆமென். அல்லேலூயா. நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆமென். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற, அப்ப உங்களுக்கு பலன் எங்க இருக்கு? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பலனை கர்த்தர் கொடுத்து அனுப்புறார். வார்த்தையில பலன். ஆமென். அல்லேலூயா. பாடும்போது ஒரு பலன், கரங்களை தட்டும்போது ஒரு பலன், அல்லேலூயா, துதிக்கும் போது ஒரு பலத்தை கொடுக்கிறார். உம்மிலே பலன் கொள்ளுகிறார். ஆமென். அப்ப நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னால, நம்மளுடைய பலத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவருடைய பலன் ஒண்ணு இருக்கு. அந்த பலன் எங்க இருக்குன்னா அவருடைய ஆலயத்தில் இருக்கு, தேவ சமூகத்தில் இருக்கு. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நல்லது நினைச்சிட்டு இங்க வந்தா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாத்தி விட்டுருவாங்க கர்த்தர். நல்ல நினைப்பு. எப்படி என் வாழ்க்கையை நடத்த முடியும், எப்படி என் வாழ்க்கையை போகும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஆமென் நம்முடைய இருதயம் கலங்கிட்டு இருக்குல்ல, இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆமென் அது சுவையா மாறிடும், அது சந்தோஷமா மாறிடும், அல்லேலூயா, அது மகிழ்ச்சியா மாறிடும். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்திருந்தாலும் சரி, ஆமென் அல்லேலூயா, இந்த எதிரியா கலங்கவே விட மாட்டார். இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆமென், தேவனுடைய வீட்டுக்குள் வரும்பொழுது, இதுதான் உனக்கு கூடுகிறது. இங்க வந்தீங்கன்னா நீ பாக்கியவான்கிற, இங்க வந்தவங்க தான் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. இத்தனையும் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எங்க இருக்கு? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கு. ஆமென் அல்லேலூயா. அதான் சொல்றாரு. ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆமென். எவ்வளவு பெரிய ஆமென் துன்பம், கண்ணி, வேதனை, அல்லேலூயா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஆமென் அது என்னது? அது அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து, ஆமென், அந்த இதுலயே நடந்து வந்திருக்கிற பாத்தீங்களா, அந்த அழுத்தத்திலேயே அந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, கடைசியா ஆமென் தேவ ஆலயத்துக்கு வந்து உள்ள நுழையும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. உன் கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமென் சந்தோஷமா ஆறா மாத்திடுறார், நீரூற்றா மாத்திடுறார். அழுகையின் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னு என்ன தெரியுமா? எட்டி பார்த்தோட தலை சுத்திரும், மேலந்து பார்த்தாவே அப்படியே அரை உயிர் போயிடும். அவ்வளவு உயரமா இருக்கும். அங்க இருட்டா தான் இருக்கும். ஆமென். அங்க ஆமென் அங்க சவுண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பயப்படுற மாதிரி இருக்கும் சவுண்ட். இருட்டு. ஆமென். ஆனா அந்த மாதிரி இருட்டுல இருந்துட்டு வந்தாலும், ஆமென், அந்த மாதிரி உலகத்தை நீ 6 நாள் பார்த்துட்டு வந்தாலும், இந்த ஓய்வு நாள் 7வது நாள் வரும்போது ஆமென் அந்த பிரச்சனைய ஆமென் அப்படியே ஆறா மாத்தி விட்டுருவான். ஜீவ நதி அந்த இடத்துல ஆமென் ஜீவ ஊற்று அந்த இடத்துல இருந்து ஆமென் புறப்பட்டு அது நதியா ஓடுகிறது. ஆமென். வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் நடந்து அதை நீரூற்றாய் கொள்கிறார்கள். மலையும் குளங்களையும் நிரப்பும். மலையும் குளங்களையும் நிரப்பும் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த ஆறு போயிட்டு என்ன செய்யுமா? மலை, அந்த மலை போயிட்டு குளங்கள்ல நிரப்பணும், காலியானதெல்லாம் நிரப்பணும். அப்ப ஆண்டவர் எதுக்கு உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வர்றாருன்னா, இந்த உலகத்துல எதெல்லாம் காலியா இருக்கோ நீங்க அந்த இடத்துல கால் வைக்கும் போது ஆமென் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் ஒரு மலையா உன் மேல பொழியும். இங்க இருந்து அந்த மலையை எடுத்துட்டு போறீங்க, அங்க போனோன்னு அவனுடைய வறுமையெல்லாம் மாற்றி வைக்கும். அல்லேலூயா. அவனுடைய வீடுகள்லாம் தரித்திரம் எல்லாம் மாறுங்க. ஆமென். அதான் சொல்றாரு, அதை நீரூற்றாய் கொள்கிறார்கள். மலையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் எப்படியா? பலத்தின் மேல். பலத்தின் மேல். நல்ல பலவீனமா வர்றீங்கல்ல, இப்ப எது உங்களை தேர்த்திக்கிட்டு இருக்கு? எது உங்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கு? எந்த டாக்டர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க? பரலோக டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பலத்தின் மேல் பலன் அடைந்து பலன். ஆமென். இன்னைக்கு உலகத்துல ஏதாவது
இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் சொல்றாரு பாருங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். பலத்தின் மேல் பலனடைந்து எங்க வந்து காணப்படுவார்கள்? அவருடைய சீயோனில், அவருடைய ஆலயத்தில் வந்து, இந்த இடத்துல வந்து ஆமென், நீங்க பலனடைஞ்சிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் சொல்றாரு, சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவி கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல உங்களுடைய ஜெபங்கள் ஆமென் கேட்கப்படும் அப்படிங்கிறாரு. ஆமென். இந்த தேவனுடைய ஆலயத்தை. அல்லேலூயா. அதனாலதான் மாஸ்டிங் பிரேயர், சண்டே ஆராதனைகள்லாம் லீவ் போடாம வந்துருக்கு அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க அவருடைய ஆலயத்தை. ஆமென். இங்க வந்தீங்கன்னா ஒரு புதிய பலசாலியா மாறி போயிருக்கு. பலெல்லாம் வர்றீங்க பாத்தீங்களா, உடஞ்சு போய் வர்றீங்க பாத்தீங்களா, நொறுங்கி போய் வர்றீங்க பாத்தீங்களா, நெருக்கப்பட்டு வர்றீங்க பாத்தீங்களா, நீங்க வந்தாலும் ஒரு புதிய பலனை கொடுப்பாங்க. அதுதான் தேவ ஆவியானுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் மட்டும் இறங்கிருச்சுன்னா ஆமென், அவருடைய வார்த்தையில வந்து இறங்கு. நீங்க பாடும் பொழுது வந்து இறங்கு, துதிக்கும் பொழுது வந்து இறங்கு, நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது வந்து இறங்கு. ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி தங்கி ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு பேசுகிறீங்க. அல்லேலூயா. அவருடைய ஆலயத்துல எவ்வளவு ஸ்பெஷல் இருக்குங்க. அவருடைய ஆலயத்துல எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு. நீங்க எத்தனையோ சினிமா தியேட்டர்ல மூடிட்டாங்க. சிற்றின்பத்தை அனுபவிக்க போன அந்த இடத்தையே நீ மூடி கல்யாண மண்டபமா மாத்திட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இதை மட்டும் மூடவே முடியாது. தேவனுடைய ஆலயத்தை மட்டும் யாராலும் மூட முடியாது. ஆமென். அப்படி மூடுன்னு நினைச்சானா கிறிஸ்தவனை வெட்ட வெட்ட அவன் முளைச்சிக்கிட்டே இருப்பான். பெரிய ஆடம்பரமும் வளர்ந்துருவான். அல்லேலூயா. ஆமென். அப்படி செஞ்சு விட்டுருவார் கர்த்தர். அதனாலதான் தேவனுடைய ஆலயத்துல மட்டும் அவருடைய சரீரமா இருக்கு. ஆலயமாகிய சரீரம். அல்லேலூயா. நீங்க எல்லாம் அவர் அதில் உள்ள உறுப்புகள் அப்படிங்கிறது. சபை என்பது